ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். மார்ச் மாதம்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது விமென்ஸ் டே. இந்த விமென்ஸ் டே வர்ற இந்த மார்ச்சில் நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்க பீப்புள் பெண்களையும் அவங்களோட சாதனைகளையும் சொல்லி கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மார்ச்சில் ஒரு சாதனை பெண்மணியோட கதையை சொன்னால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இந்த எபிசோடில் ஒரு உமனோட ஸ்டோரியை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ நீங்கள் அந்த உமன் யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. அவங்க தான் ஸ்ரீபதி. ஸ்ரீபதியை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போவது எஸ் தர்ஷித் ஃப்ரம் பாரதி அகாடமி. இவங்களை பற்றி குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க ஒரு தமிழ்நாட்டுக்காரங்க தாங்க. ஆமாம், இவங்க திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க. ஸ்ரீபதி ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, அதாவது பழங்குடியினரை சேர்ந்தவங்க. சரி, இப்போ நாம் அவங்களோட சாதனையை பற்றி பார்ப்போமா. ஸ்ரீபதிக்கு ரொம்பவே சின்ன ஏஜ்லேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஸ்ரீபதியோட படிப்புக்கு தடை போடல. இவங்களும் ஒரு சிவில் ஜட்ஜ் ஆகிறதுக்கு விடாமுயற்சியோட தீவிரமாக படிக்கிறாங்க. எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீபதிக்கு தனக்கு பிறக்க போகிற குழந்தையோட பர்த் டேட்டும் தன்னோட எக்ஸாம் டேட்டும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் வர்றது தெரியுது. ஆனாலும் ஸ்ரீபதி தன் படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. கடைசியில் எக்ஸாம் டேட்டுக்கு 2 days முன்னாடி அவங்களோட குழந்தையும் பிறக்குது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஸ்ரீபதி தன்னோட எக்ஸாம் எழுதுறதுக்காக 200 kilometers ட்ராவல் பண்ண வேண்டிய தேவையும் வருது. ஆனால் ஸ்ரீபதி எதையும் பொருட்படுத்தாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் டே அன்னைக்கு தான் ஸ்ரீபதி ஒரு சிவில் ஜட்ஜாக இருக்க தகுதியானவங்களாக ஆகுறாங்க. அதாவது தன்னோட எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க எக்ஸாமில் சாதனை பண்ணுவது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தாங்க. அன்னையிலேருந்து இவங்களை பற்றியும் இவங்களோட சாதனையை பற்றியும் வாட்ஸ்அப்லேருந்து ட்விட்டர் வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க மக்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலினும் இவங்களை பற்றி ட்விட்டரில் பதிவிட்டிருக்காங்க. அதோடு நிற்காமல் பல அஃபீஷியல்ஸும் சீஃப்ஸும் கூட ஸ்ரீபதியை பாராட்டியிருக்காங்க. ஸ்ரீபதி மாதிரி நாமளும் சின்சியாரிட்டியோட ஹார்ட் ஒர்க்கும் பண்ணால் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, இந்த வானமும் வசமாகும். பெண்மையை போற்றுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது பாரதி அகாடமியிலிருந்து எஸ் தர்ஷித்.